Above all, he was also intensely concerned with children who did not learn so easily, as with Otto Schmidt years ago. Steiner established the remedial class and at countless child conferences at faculty meetings described the individual measures needed with exactitude, love and far-sighted vision concerning individual possibilities and what could be achieved in future if adequate support was given. இந்த புக்கில் இல்லை, இன்னொரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். தட் ஐ திங்க் ஸ்டைனரோட ஒரு கோட்டு தட் நம்ம சைல்டை மீட் பண்ணி இன்ட்ராக்ட் எப்படி பண்ணோன்னா அந்த சைல்டு வரப்போகிற பாசிபிலிட்டி வாட் ஹீ கேன் பிகம் அந்த பாசிபிலிட்டி மைண்டில் வச்சுட்டு தான் இன்றைக்கி அந்த சைல்டை மீட் பண்ணுமா. ஸோ ஈவன் இஃப் த சைல்டு இஸ் ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசுனா கூட அந்த சைல்டு என்ன ஆக முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி அந்த பாசிபிலிட்டி மைண்டில் வச்சுட்டு தான் இன்றைக்கி அந்த சைல்டை மீட் பண்ணுமா. அதே தான் இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஃபார் சைட்டட் விஷன், நம்மளால் கொஞ்சம் கூட தூரமாக மெனி இயர்ஸ் லேட்டர் அந்த சைல்டு எப்படி இருக்க முடியும் அந்த பாசிபிலிட்டியை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ரெமிடியல் தெரப்பி செஷன்ஸ் பிளான் பண்ணோமா. எகெயின் முழுசாக ஒரு சைல்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சைல்ட்கிட்ட லவ் அப்ரோச் பண்ணிட்டோன்னா ஒரு ஃபார் சைட்டட் விஷன் இருந்ததுன்னா தென் ரைட் சப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது child can actually achieve that possible.